இப்போ திருச்சி மாநாட்டில் நேரு அவர்களை பற்றி பாராட்டி பேசியிருப்பார். ஆனால் அதே நேரு அவர்கள் மேலே கேஸ் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு தாமதம் நடந்துகிட்டே தானே இருக்குது. இல்லை, அதான் மோடி மேலேயும் தான் கொலை குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்காக என்ன மோடி வந்தால் பாராட்ட விடாமல் அந்த கொலை குற்றச்சாட்டை பற்றி பேச முடியுமா? இல்லை, அமித்ஷா மேலே வழக்கு இருந்தது, அதை அவர்களே நீதிபதியை வச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்காக சொல்ல முடியுமா? எச் ராஜா மீது வழக்கு இருக்குது, புரியுதா அவங்களுக்கு? நயினார் நாகேந்திரன் மீது வழக்கு இருக்குது. ஏன்னா அதிமுக ஜெயலலிதா ஊழல்னாலே சிறைக்கு சென்ற இந்தியாவில் முதலமைச்சர் யார் அப்படின்னா ஜெயலலிதா தான். பதவியில் இருக்கும்போது அப்படி கொத்தா கொண்டு போய் 3 வருஷம் ஜெயிலில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அதை இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை. அரசியல் கடந்து போய் மத்திய அரசு எதுக்கு இருக்குது? பிடுங்குறதுக்காக இருக்குது. கேஸை போட வேண்டியதானே சிபிஐ வச்சு. ஏன் விட்டு மித்தவனெலாம் போய் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் சாயந்தரமாக தூக்கி உள்ளே வச்சிங்கல்ல, தூக்கி உள்ளே வை. அப்புறம் என்னதுக்கு பேச? அதிகாரம் உன் கையில். அதாவது ரோட்டில் போகிறவன் ஒருத்தன் கேட்டான்னா பிரச்சனை இல்லைம்மா, நம்மளை மாதிரி ஒரு ஆள் கேட்குறான்னா பிரச்சனை இல்லை. அதிகாரத்தை கையில் வச்சுருக்க, மத்திய அரசு கையில் இருக்குது. ஊழல் பண்ணால் துடிச்சு உள்ளே போடு. அதுக்கு என்னத்துக்கு இப்போ படம் காட்டுறீங்க அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது.